மத்தேயு அதிகாரம் 9 வசனம் 20 முதல் 30 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்கு அவளை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்து பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். நாம் வேதத்தில் பார்க்கிறபடி, முதலாவதாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய ஆடையை போய் தொட்ட பொழுது, ஆண்டவர் அவருடைய வல்லமையின் பலத்தினால், அவருடைய கிருபையினால் அந்த ஸ்திரீ சுஸ்தமானதை நாம் பார்க்கிறோம். சிறு பெண்ணையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அடுத்ததாக குருடர்கள் ஆண்டவர் பின்னே வந்து பார்வைய கேட்ட பொழுது, உங்களை குணமாக்க வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது, ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் மீது அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவராகவே அவர்கள்